ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி வந்து சூரிய பகவானுக்குரிய நாள். தினமுமே ஒரு சூரிய பகவானுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமையில் செய்தால் இன்னும் ரொம்ப விசேஷம். ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் பண்ணுங்கள். அவருக்குரிய தானியம் வந்து கோதுமையினால் ஆன ஒரு கோதுமை மாவோ கோதுமையினால் ஆன இதை வந்து வீட்டிலே வச்சு ஏதோ ஒன்று நெய்வேத்தியம் பண்ணுங்கள். ஓகேங்க. சிவகாமி நடராஜ பெருமான், சிவகாமி தாயார், ஆன்மீக இயக்கம் மையம், கல்வி இயக்கம், பெண்கள் பாதுகாப்பு, இதன் சார்பாக உங்களை அனைவரையும் வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். 18/8/2024 ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை, குரோதி வருடம் ஆவணி மாதம் 2ஆம் நாள். இன்னைக்கு வந்து சதுர்தசி திதி, உத்திராடம் நட்சத்திரம், அமிர்த யோகம், சித்த யோகம், திருவோண விரதம். இன்று திருவோண விரதம்ங்கிறது வந்து பெருமாளுக்குரிய விரதம். திருவோண விரதம் நட்சத்திரம் வந்து திருவோண விரதம் பெருமாளுக்குரிய விரதம். திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி அம்மன் மாடவீதி புறப்பாடு, சாத்தூர் ஸ்ரீ வெங்கடேஷ பெருமாள் தோளுக்கிளி பவனி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நினைவு நாள். இன்றைய சூரிய உதயம் வந்து 6:04, சிம்ம நாளிகை வந்து 5:05, திதி வந்து சூன்ய திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் ஒன்றும் இல்லை, ரிஷபத்தில் செவ்வாய் குரு, மிதுனம் கடகத்தில் புதன், சிம்மத்தில் சூரியன் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 7:45 to 8:45, மாலை 1:30 to 2. மற்றவர்களோடு ஒப்பிட்டு உன் வாழ்க்கையை அனுபவியம். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 to 11:45, மாலை 1:30 to 2. பரிகாரம் வெள்ளம். ராகு காலம் 4:30 to 6. இன்றைக்கு வந்து நமக்கு ராகு காலம்னாவே வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நாம் ராகுகால பூஜை, துர்க்கை பூஜை செய்கிறது. குளிகன் வந்து 3 to 4:30, யமகண்டம் 12 to 1:30. சந்திராஷ்டமம் ரோகிணிக்கும் மிருகசீரிட நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். ரோகிணி நட்சத்திரத்துக்கும் மிருகசீரிட நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கு சந்திராஷ்டமம். ராசி பலன்: மேஷம் துணிவு, ரிஷபம் பக்தி, மிதுனம் நட்பு, கடகம் நலம், சிம்மம் தனம், கன்னி இன்பம், துலாம் போட்டி, விருச்சிகம் பெருமை, தனுசு செலவு, மகரம் உறுதி, கும்பம் சுகம், மீனம் ஆக்கம். இன்றைக்கு வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட நினைவு தினம். சுதந்திர போராட்ட வீரர்களிலேயே மிக முக்கிய தலைவராக கருதப்படுறது வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான். அவரோட நினைவு நாள். நாளைக்கு வந்து பௌர்ணமி திதி. நாளைக்கு வந்து பௌர்ணமி திதி. இன்னொன்று ஆவணி அவிட்டம். நாளைக்கு தான் ஆவணி அவிட்டம். சுந்தர மகாலிங்கேஸ்வரர் கோயில் எல்லா கிரிவலம் போகிறவங்கெல்லாம் போவாங்க நாளைக்கு. ஆவணி அவிட்டம் நாளைக்கு மிக ஒரு சிறப்பான ஒரு நாள். பௌர்ணமி. எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் கூட ஆரம்பிச்சிருங்க. அமாவாசையும் நல்ல நாள் தான், ஆனால் அமாவாசைங்கிறது வந்து முன்னோர்கள் வழிபாடு தான் முக்கியம். பௌர்ணமி திரை தான் நிறைந்த நாள். ஏதாவது ஆரம்பிக்கிறதா இருந்தால் நாளைக்கு ஆரம்பிங்க. பௌர்ணமி. சத்யநாராயண பூஜை செய்கிறவங்க செய்யுங்க. நாளைக்கு வந்து திங்கட்கிழமை, சந்திரனுக்குரிய நாள். சந்திரனுக்குரிய நாளே பௌர்ணமியும் வருது. அதனால் ரொம்ப விசேஷம். நாளைக்கு வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாள். அதனால் பௌர்ணமி பூஜை செய்யுங்க. இரவு நாளைக்கு காலையில் செய்கிறத விட இரவு பௌர்ணமி பூஜை செய்கிறது அவ்வளவு சிறப்பு. சத்யநாராயண பூஜை செய்கிறது அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு இதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய இந்த வாரத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமை 18/8/2024 ஞாயிற்றுக்கிழமை, திருவோண விரதம். இன்று 18ஆம் தேதி வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரிய பெருமாள் புறப்பாடு. திங்கட்கிழமை நாளை பௌர்ணமி.
செவ்வாய்க்கிழமை வந்து காயத்ரி ஜபம் 20ஆம் தேதி. 21ஆம் தேதி புதன்கிழமை ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஆராதனை. அதே 1ஆம் தேதி வந்து திருத்தணி முருகனுக்கு அபிஷேகம். 21ஆம் தேதி புதன்கிழமை திருப்பதி சகஸ்ர கலச அபிஷேகம் திருப்பதியில். 22ஆம் தேதி வியாழக்கிழமை திருப்பதி புஷ்பங்கி சேவை. 23 வெள்ளிக்கிழமை தேவக்கோட்டை ரங்கநாதர் உற்சவம். 23 வெள்ளிக்கிழமை திருமாலின் சோலை ஸ்ரீ கள்ளழகர் சுந்தரவல்லி தாயார் புறப்பாடு. நாராயண குரு ஜெயந்தி 20/8/2024 செவ்வாய் குரு ஜெயந்தி. ஆவணி அவிட்டம். தெய்வங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு பண்டிகை மாதந்தோறும் வருகின்ற நாள் என்றால் வேதத்திற்கு உண்டான பண்டிகை ஆவணி அவிட்டமே என்பர் என பெரியோர்கள் ஆவணி அவிட்டம் என்னும் ஆண்டு சடங்கினை உபநயனம் செய்து கொண்ட பிராமணர், விஸ்வகர்மா மற்றும் சில பிரிவினர்கள் அனுசரிக்கின்றனர். இது ஆவணி மாதம் அவிட்டம் பெரும்பாலும் பௌர்ணமி கடைபிடிக்கும் வழிபாடாகும். வடமொழியில் இது உபாகர்மா என வழங்கப்படுகிறது. இதன் பொருள் தொடக்கம் என்பதாகும். இன்றைய தினம் வேதங்களை படிக்க துவங்க நல்ல நாள் என கொள்ளலாம். இன்று ரக்ஷாபந்தனம் செய்யும் நாளாகும். இன்னைக்கு வந்து ரக்ஷாபந்தன் செய்யும் நாளாகும். இன்னைக்கு வந்து அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு இது ஆவணி அவிட்டம் என்கின்றது. 22ஆம் தேதி வியாழக்கிழமை வந்து மகா சங்கடகர சதுர்த்தி. சுந்தரானந்தர் சித்தர் குரு பூஜை 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அதனால் இந்த வாரத்தினோட ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு இது. இன்றைக்கு 18 ஞாயிறு அன்று வந்து மகா அபிஷேகம் சூரியனார் கோயில். விஷ்ணு பிரியா. நல்ல தொழில், புத்திர தோஷம், கலத்தர தோஷம் ஆகியவை சூரியனை வழிபடுவதனால் கிடைக்கும். நடராஜர் அபிஷேகம். வருடத்திற்கு நடராஜருக்கு 6 அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன. சித்திரை, ஓணம், ஆனி திருமஞ்சனம், ஆவணி சதுர்த்தி, புரட்டாசி சதுர்த்தி, ஆருத்ரா அபிஷேகம் என 6 அபிஷேகங்கள் நடைபெறும். ஆருத்ரா தரிசனம் மற்றும் மாசி சதுர்த்தி என்று நடைபெறுகிறது. இவை 6மே மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது. இதில் ஒன்று இன்று கண்ணாடி பெறுகிறது. ஆவணி சதுர்தசி. இன்னைக்கு வந்து நடராஜர் அபிஷேகம். ஆவணி, வைகாசி, ஆடி, ஆவணி. ஆவணி கடைசியில் தான் நடராஜர் அபிஷேகம். ஆவணி 31ஆம் தேதி தான் நடராஜர் அபிஷேகம். இதில் வந்து இப்படி போட்டிருக்காங்க இந்த வார விசேஷங்கள். நடராஜர் பெருமான் சிவகாமி தாயார். நடராஜ பெருமான் சிவகாமி தாயார் ஆன்மீக இயக்கத்தின் சார்பாக உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அமைதியான சூழலில் இறைவனை தேடுங்கள். இதில் ஒன்று இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவு நல்லா இருக்குது. அதனால் வந்து திருப்பங்கள் நிகழ்த்தும் திருவோண விரதம். இன்னைக்கு வந்து திருவோண விரதம் வந்து இருக்கும். பக்தர்கள் மகாவிஷ்ணுவை வணங்கி அவரை
அவரின் திருநாமங்களை சொல்லிக்கொண்டே இருங்கள். விஷ்ணு புராணங்களை பாராயணம் செய்யுங்கள். இன்றைக்கி திருப்பங்கள் நிகழ்த்தும் திருவோண விரதம் அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு இதுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்று மாலையில் சந்திரனை தரிசிக்க வேண்டும். திருவோண விரதம் மேற்கொள்ளுபவர்கள் வாழ்வில் எந்த கஷ்டங்களும் வராது. அனைத்து கஷ்டங்களும் திகழ்ந்து ஐஸ்வர்யம் பெருகும். வீட்டில் சண்டை சச்சரவு இருந்தால் கூட ஒரு இதாகும். திருமணம் நடக்கும். அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விரதம். விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுங்க. விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுங்க. இன்னைக்கு அவ்வளவு ஒரு விஷ்ணு புராணங்களை பாடுங்க. யாதுமாகி நிற்பவள். நாளைக்கு பௌர்ணமி திருநாள். ஏதாவது ஒரு விசேஷங்கள் ஆரம்பிக்கிறதா இருந்தால் நீங்கள் நிச்சயமாக ஆரம்பிங்க. ரொம்ப 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 நல்ல ஒரு சிறப்பான ஒரு இது. துன்பத்திலும் மலர்ச்சியோடு இருக்க முடியுமா? புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. மாற்றம் எனது மானிடத் தத்துவம், மாறும் உலகின் மனித மகத்துவம். இதைத்தான் ராமன் செய்கின்றான். கைகேயி, நீ 14 ஆண்டுகள் காட்டுக்குப் போக வேண்டும் என்ற அரசனின் ஆணை என்று சொன்னவுடன் மகிழ்கின்றான். பதிபக்தி குருபக்தி இரண்டில் அதிக பலன் தருவது எது? பதிபக்தி தெய்வமே அம்மாவே சொல்கிறாங்களாம். நீ கணவனை தெய்வமாக மதிக்கின்ற இடத்தில் நீ என்னை தேடி வர வேண்டாம், நானே உன்னை தேடி வருகின்றேன் என்று. அதனால் பதிபக்தியா குருபக்தியான்னு சொல்லும் பொழுது எது சிறந்தது என்று இதில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆக பதிபக்தி என்பதும் குருபக்திக்குள் உள்ளடக்கி விடுவதால் குருபக்தி என்பதே அதிக பலனை தரக்கூடியது என்று இயலும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவை பார்க்குற அத்தனை பேருக்கு என்னோடய மனமார்ந்த நன்றி. சார்பாக நடராஜர் சிவகாமி தாயார் ஆன்மீக மையத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இது எனக்கு எல்லா தெய்வமே ரொம்ப பிடிக்கும். எல்லா தெய்வமே ஒன்று தான். முருகர், அம்பாள், விஷ்ணு, சிவன் எல்லாரையுமே ரொம்ப பிடிக்கும். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வெங்கடவா, நின் கோவிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனோ. இதை டெய்லி சொல்கிறதுனால எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஓம் நம சிவாய, ஓம் சரவணபவ, ஓம் சக்தி, ஓம் சக்தி, முருகா முருகா. ஓம் கணபதி. ஃபஸ்ட்டு கணபதி சரவணம் தான். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.